ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் திரும்பவும் அ டே இன் மை லைஃப் வ்ளாகில் தான் உங்களை மீட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரிங் பிரேக்கில் நான் ஒரு ரீல் போட்டிருந்தேன். அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூவேஷன் மாதிரி தான் இருக்கும் இந்த வ்ளாகு. அந்த டைம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோடய வீட்டில் உள்ள செடி எல்லாத்துக்கும் மண் மாற்றிட்டு ஏன்னா நம்ம 6 months வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தான் தொட்டியில் செடி வச்சு வளர்க்குறப்ப ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மண் மாற்றலை அப்படின்னா அந்த செடி ரொம்ப நல்லா க்ரோ ஆகாது, அப்படியே இருந்துடும். ஸோ எவ்ரி 6 months மாற்றுவேன். நான் இந்த ஸ்ப்ரிங் பிரேக் அப்போ நான் மாற்றினோன்னே செடியெல்லாம் நல்லா க்ரோ ஆகி நல்லா நீட்டமாக படர ஆரம்பிச்சிருச்சு. இடம் பத்தலை, ஜன்னல் கிட்ட வந்துட்டு அதுக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ என்ன யோசித்தேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு இடத்துல செட் பண்ணிடலாம், ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் நான் ஒரு பிளான்ட் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஷெல்ஃப் மாதிரி அதாவது நிறைய வைக்கலாம், ஒரு 5-6 வைக்கிற மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது நேற்று வந்துச்சு. இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 o'clock போல் அதை ஓப்பன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி தொட்டி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதில் அடுக்கி வச்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா $19 நான் வாங்கினேன். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவங்களே நீட்டாக கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து படிச்சுட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணி செட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour கிட்ட ஆச்சு. ஏன்னா சின்ன சின்ன பீசஸாக நிறைய பீசஸ் இருந்தது. அதை ஒழுங்காக எடுத்து அடுக்கி அதை செட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு தான் நான் தொட்டியெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். ஒரு செடி ரொம்ப பெருசாகிட்டு எங்கே அது கீழே விழுந்து உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி பயமாகவே இருந்துட்டு இருந்தது. அது மட்டும் நான் என்னென்னா ஒரு கயிறு மாதிரி கட்டி வச்சுருந்தேன் கார்னரில் வச்சுட்டு. மற்ற பிளான்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அடர்த்தியாக நிறைய வளர்ந்துட்டு இருந்தது. ஸோ கட் பண்ணி ப்ராப்பராக நம்ம மேலே ஏற்றி விட்டோம் அப்படின்னா அது நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இங்கே அந்த மாதிரி நிறைய செடி வளர்க்குறாங்க. அவங்க வீட்டில் எக்கச்சக்கமாக பிளான்ட்ஸ் இருக்கும். நாங்கள் US வந்து ஒரு 2-3 monthsல அவங்க வீட்டுக்கு போனப்போ எனக்கு இந்த மணி பிளான்ட் நான் கேட்டேன். ஏன்னா எனக்கும் வீட்டுக்குள்ளே செடி வளர்க்க ரொம்ப பிடிக்கும். அவங்க சின்னதாக ஒரு பிளான்ட் கட் பண்ணி கொடுத்தாங்க. அதை நம்ம தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா வேர் விட்டுடும். அதுலேருந்து கட் பண்ணி நம்ம எடுத்து வைக்க அது வளர்ந்துட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து 2 yearsல அந்த ஒரு சின்ன செடியிலேருந்து கட் பண்ணி எடுத்து போட்டு வளர்த்தது தான். கிட்டத்தட்ட ஒரு 7-8 செடி இருக்கு. எல்லா இடத்துலையுமே வச்சிருப்பேன், கிச்சன்ல, பாத்ரூம்ல. ஏன்னா இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ஏர் பியூரிஃபை பண்ணும். இன்னொன்று பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக பிளசண்டா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி வீட்டில் நிறைய செடி வைக்க ரொம்ப பிடிக்கும். நிறைய இண்டோர் பிளான்ட்ஸ் வாங்கி வைக்கணும்னு சொல்லி ஆசை. பட் என் ஹஸ்பண்ட் தான் ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கிற வரைக்கும் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் வாங்குறப்பவே இந்த கொடியை மேல ஏற்றி விடுறதுக்காக இந்த கிளிப்ஸும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம செவுத்துல ஒட்டிக்கலாம், நமக்கு வால் எல்லாம் டேமேஜ் ஆகாது. நம்ம எந்த ஷேப்ல கொடி மேல ஏத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த ஷேப்ல நீங்க பிளான்ட்டோட தண்டுல மாட்டி விட்டுட்டு செவுத்துல ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா செவுத்துல ஒட்டிட்டு அதை ஓபன் பண்ணி உள்ள வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்படி வேணும்னாலும் பண்ணலாம். நான் என்ன பண்ணேன்னா எல்லா செடியையும் இந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் வச்சுட்டு அழகா செவுத்துல ஒட்டி வச்சுட்டேன். ஏன்னா தொங்குறப்ப என்ன ஆகும்னா சில சமயம் வெயிட்ல உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது. ஆனா உடைய மாட்டேங்குது. நான் பார்த்துட்டேன். அது என்ன ஆகுதுன்னா செவுத்த ஒட்டி வளர்றப்ப சின்ன சின்னதா வேறு மாதிரி வந்து செவுத்துல அப்படியே அழகா கேட்ச் பண்ணிக்குது. பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அந்த மாதிரி அவ்வளோ உயரத்துக்கு படர்ந்தது. பட் வால் எதுவும் டேமேஜ் ஆயிடுமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் ப்ராப்பரா அந்த கிளிப்ஸ் வச்சு நானே ஒட்டி அதை நீட்டா மேல ஏத்தி விடுவோம்னு சொல்லி அதுதான் பண்ணேன். ஹால்ல வந்துட்டு ஒரு சைடு இதை வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு 6 months இந்த சைடுல நல்லா வெயில் விடும். விண்டர்ல, சம்மர்ல வந்துட்டு வராது. பட் விண்டர்ல இந்த சைடு நல்ல வெயில் வரும். ஜன்னல் கிட்ட இருந்தப்ப நல்ல வெயில்ல தான் இருந்தது. ஆனா அந்த இடத்துல நம்ம மேல ஏத்தி விட வாட்டப்படாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சுட்டேன் எல்லாத்தையும். இண்டோர் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சன்லைட் தேவைப்படாது. ஓரளவு வெளிச்சம் இருந்தாலே போதும். தண்ணியும் நம்ம டெய்லி ஊற்றணும்னு தேவை கிடையாது. வீக்லி 2 ஊற்றினா போதும். பட் நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்ப்ரே பண்ணிக்குவேன். இலையெல்லாம் அப்பதான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றதுனால டெய்லியும் காலையில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிடுவேன். அதே மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றுறதை விட நம்ம அரிசி களைவோம்ல, அந்த கழனி தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா வளரும். நீங்கள் பதியன் எப்படி போடணும்னா அதுலேருந்து கட் பண்ணி இந்த மாதிரி பாட்டிலில் தண்ணி பிடிச்சி போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டீங்கன்னா ஒரு 1 monthல ரூட் விட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எவ்ரி டைம் நீங்க தண்ணி மாத்துறப்ப நல்ல பாட்டிலையும் வாஷ் பண்ணிட்டு, சப்போஸ் கொஞ்சம் பாசி புடிச்சு வளவலன்னு இருந்ததுன்னா அந்த ரூட்டையுமே நீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு போட்டீங்கன்னா தான் செடி நல்லா வளரும். அப்படி இல்லைன்னா அழுகிடும். ஸோ அழகா எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு பாக்குறப்ப ஹாலே ரொம்ப பிரைட்டா இருந்தது. ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தேன் இது பண்ணணும்னு சொல்லி. இந்த டைம் சம்மர் ஹாலிடேஸ்ல இந்த வேலை பண்ணி முடிச்சுட்டேன். பண்ணி முடிச்சுட்டு பாக்குறப்ப எனக்கே ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. சப்போஸ் உங்களுக்கும் வந்துட்டு இந்த கார்டனிங் பிடிக்கும், இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும்
பிடிக்கும் அப்படின்னா உங்களால என்னோட ஃபீலிங்ஸோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வேலை பார்க்கறது எவ்வளவு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சுது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம வந்து அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பாய்.